பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ல ஜாயின் பண்றதற்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாரெல்லாம் +2ல 60% மேல எடுத்திருக்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. அதே மாதிரி ரேங்க் சிப்பாய் ரேங்க்ல இருந்து ஆர்டினரி கேப்டன் வரைக்கும் ரேங்க்ல இருக்கிற அனைத்து முன்னாள் படை வீரர்களுடைய குழந்தைகளுக்காகவும் அப்ளை செய்யலாம். ஆனா அவங்க எடுத்திருக்க கோர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல இந்த வருடம் யாரெல்லாம் முதல் வருடமா ஜாயின் பண்றாங்களோ அவங்க அப்ளை பண்ணணும். இப்போ லாஸ்ட் டேட் முடிய போகுது. அதே மாதிரி இதுல என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆகணும். நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா ரிமைனிங் அதாவது டோட்டல் 4 இயர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். அதாவது உங்களுடைய குழந்தைகள் பாய்ஸா இருந்தாச்சுன்னா இயர்லி 30,000, கேர்ள்ஸா இருந்தாச்சுன்னா வருஷத்துக்கு 36,000 ருபீஸும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்ல இந்த கீழே லிங்க்ல கொடுத்துருக்கோம். அதுல ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க. அதே மாதிரி இதனுடைய கடைசி தேதி என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.